My dear student, Unit 4, Inverse Trigonometrical Function, second sum. Find the period and amplitude of y equal to sin 7x. Second question is y equal to minus sin 1 by 3 into x. Third question is y equal to 4 sin 2x. கொடுத்துருக்காங்க. அதாவது amplitude function, அதாவது சைனில் எல்லாமே சைன் தான் கொடுத்துருக்காங்க. சைனில் வந்து இந்த பீரியட் ஆஃப் த லிமிட் வந்து எந்தெந்த லிமிட்குள்ளே இருந்தால் அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து எப்படி இருக்குன்றதை கேட்குறாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் y equal to sin 7x. ஓகேங்களா? ஸோ therefore the amplitude எப்படி இருக்கும்? The amplitude of sin x is 1 is always 1 தான். sin xல வந்து பார்த்தீங்கன்னா is always அதோட amplitude பார்த்தீங்கன்னா 1ல தான் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் கர்வ் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் ஆஃப் சைன் கர்வ் எப்படி இருக்கும்னா 1ல தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆஃப் சைனில் வந்து அதோட கர்வ் வந்து இஸ் ஆல்வேஸ் 1 தான் சைனில் எப்போவுமே. ஓகேங்களா? அப்போ அதோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? ஸோ த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் sin 7x. sin x வந்து இதோட கர்வ் வந்து பார்த்திங்கன்னா 1னா ஸோ sin 7x இஸ் ஆல்சோ 1 ஆகிடும். ஓகேங்களா? 1 ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா if p is the period of the function. period of the function என்ன ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் f of x plus p equal to f of x எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா the period of ஓகேங்களா the period of sin function ஓகேங்களா sin function is ஓகேங்களா 2π எப்படி வரும் அப்படின்னா sin இங்கே இருக்கு இல்லைங்களா x plus p equal to f of x சப்ஸ்டிட் பண்ணால் வரும் sin x plus p equal to sin x ஆகிடும். ஸோ எனக்கு sin 7x ஸோ 7 into x plus p equal to sin 7x ஆகிடுமா? ஸோ எனக்கு உள்ள மல்டிபிள் பண்ணால் sin 7x plus 7p equal to sin 7x ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வரும் 7p equal to 7x, அதாவது பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பீரியட் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் 2πன்னு எடுத்திருக்கோம். ஸோ sin x வந்து இஸ் ஆல்சோ 2πன்னு ஆகிடும். அப்போ p யோட வேல்யூ என்ன வரும்? 2π/7 அப்படின்னு ஆகிடும். ஓகேங்களா? 2π/7 ஆகிடும். therefore sin 7 into x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2π/7. ஸோ 7 கெட்டிங் கேன்சல். ஸோ என்ன வரும்? sin 2π அப்படின்னு ஆகிடும். இது வந்து செகண்டில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றில் செகண்ட் கொஷின் ஆன்சர் y equal to minus sin 1/3 into xன்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் the amplitude ஓகேவா the amplitude ஓகேங்க the amplitude sin x is always 1 தான். ஸோ இதோட amplitude எப்படி இருக்கும்? the amplitude of minus sin 1/3 into x given the question ஓகேங்களா is ஆல்சோ 1. ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்படி இருக்கும்போது எப்படி வரும்? அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? y equal to minus sin 1/3 into x plus p equal to minus sin 1/3 into x இருக்கும். ஸோ உள்ள மல்டிபிள் பண்ண என்ன வரும்? minus sin 1/3 into x plus p/3 equal to minus sin x/3 ஆகிடுமா? ஸோ எனக்கு x/3 கெட்டிங் கேன்சல். ஸோ என்ன வரும்? p/3 equal to 2π. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π, அதாவது மைனஸ் 1 இருந்தால் ஆம்ப்ளிடியூட் வந்து sin x is 1 இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π ஆகிடும். ஸோ therefore இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகேங்களா therefore the period ஓகேங்களா therefore the period of minus sin 1/3x is 1/3x. அப்போ இதனோட வேல்யூ எவ்வளோ வரும்? இஸ் என்னது 2π. ஓகேங்களா? இஸ் 2π அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா x equal to 3 into ஓகேங்களா x into 3 into ஏன் வந்து 3 இருக்கு இல்லைங்களா 3 into sin 3π, அதாவது p/3 equal to 2π நம்மது p யோட வேல்யூ ஓகேங்களா p equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 into 2π ஆகிடும். ஸோ p யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6π அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? தேர்ட் கொஷின் y equal to 4 sin 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? the amplitude ஓகேங்க the amplitude of sin x is always 1 தான். ஸோ இது எப்படி எழுதலாம்? given the questionல y equal to minus 4, இந்த மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா minus 4 sin 2xன்னு எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா ஓகேங்களா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் பிஆ இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும்ட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்? -4 ஓகேங்களா -4 sin 2 into x plus p ஓகேங்களா sin 2 into x plus p equal to -4 sin 2xன்னு எழுதலாமா? ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் வரும் -4 sin 2x plus ஓகேங்களா 2p equal to -4 sin 2x ஆகிடுமா? ஸோ 2x கெட்டிங் கேன்சல். ஸோ 2p equal to என்ன வரும்னா 2π ஆகிடும். ஓகேங்களா? அப்போ p யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π/2 2 கேன்சல் ஆச்சுன்னா p யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π. ஓகேங்களா? p யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π ஆகிடும். ஏன் இது மாதிரி ஆகுதுன்னா நம்ம ஆல்வேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா ஓகேங்களா சைனோட x வந்து ஆம்ப்ளிடியூடில் 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π ஆகிடும். அப்போ p யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா πன்னு கிடைக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா the amplitude of ஓகேங்களா the amplitude of
sin minus 2x is 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? the amplitude 4 into sin minus 2x is 4 into 1. ஓகேங்களா, 4 into 1. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 4 into 1 equal to 4ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ the period of the amplitude எப்படி வரும்? ஸோ therefore the period, ஓகேங்களா, therefore the period of sin minus 2x is, ஓகேங்களா, 2x. இப்போ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பியோட வேல்யூ பைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பியோட வேல்யூ பைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, அதாவது எக்ஸோட வேல்யூ பை, அதாவது பைன்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட். நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நியூ ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.